உதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாசதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருவியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்மிகி வருடம் ஆவணி மாதம் 30ஆம் தேதி 15/9/2016 வியாழக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே தின பொருத்தம், கணப்பொருத்தம், மாகேந்திர பொருத்தம், யோனி பொருத்தம் இதெல்லாம் இல்லைன்னா என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணி ஆண் பெண் ஜாதகங்களுக்கு விவாகம் செய்விக்கலாம். ஒரு கல்யாணம் பண்ணுறீங்கன்னா இந்த தின பொருத்தங்கள் மற்ற பொருத்தங்கள் 10 பொருத்தத்தில் எதெல்லாம் இல்லையோ அதுக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணலாம்ன்றதை சொல்லிட்டு வரோம். இன்றைக்கி வசிய பொருத்தம்ன்றதை பற்றி பேசலாம். பொதுவாக எந்த ராசிக்கு எந்த ராசி வசியம் அப்படின்னு சொல்லுவாள். வசியம்னா எல்லாருக்கும் தெரியும், வசியம் பண்ணிட்டான்வா. வசிய பொருத்தம் இருந்தால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு எடுத்துப்பாள். எல்லாருக்கும் தெரியும், அவள் ஒன்று சொன்னால் கேட்குறான்னா பற்றியா வசியம் பண்ணிட்டா பண்ணுவான். இந்த வசியம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து ஒரு நிம்மதியாக வாழ எடுத்துன்னு. அப்போ இந்த வசிய பொருத்தம் இல்லைன்னா நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம், கட்டாயம் பண்ணலாம்னு சொல்கிறோம். இந்த தின பொருத்தம், கணப்பொருத்தம், யோனி பொருத்தம், மாகேந்திரத்தை விட ஜாதக யோகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு அடிக்கடி சொல்கிறோம். இருந்தாலும் 2 பேரும் புரிதல் வேணும் இல்லையா, பெண் வீட்லேயும் பிள்ளை வீட்லேயும். இப்போ பெண் வீட்டுக்காராக சரின்னு சொல்கிறா, ஆனால் பிள்ளை வீட்டுக்காரன் ஒத்துக்கணுமே. அப்போ 2 பக்கமும் இருந்தால் தானே விஷயம் முடியும். அப்போ வசிய பொருத்தம் இல்லை, ஆனால் கட்டாயம் நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ சொல்கிற பரிகாரத்தை பண்ணிவிட்டு, எளிய பரிகாரத்தை பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணலாம். வெள்ளியில் சின்னதாக ஒரு மகாலட்சுமி விக்கிரகம் வாங்கி அந்த விக்கிரகத்தை நீங்கள் குங்குமத்தை உள்ளே வச்சு அழுத்தி வச்சுட்டோ, குண்டு மஞ்சள் அல்லது விராலி மஞ்சள், குண்டு மஞ்சள் இல்லை விராலி மஞ்சள் வச்சு பூஜை ஆரம்பிக்கலாம். இல்லை இன்னொரு விதம், எளிய விதம், இந்த குண்டு மஞ்சளோ இல்லை விராலி மஞ்சளோ உங்களுக்கு நல்ல பொடியை அரைச்சி அதில் மகாலட்சுமி வச்சு குங்குமத்தால் அரைச்சித்தோ நீங்கள் பூஜை ஆரம்பிக்கலாம். இதை நீங்கள் ஒரு மண்டலம் 45 நாள் ஒரு பித்தளை தட்டில் இந்த குங்குமத்தை வச்சு அதில் மகாலட்சுமி வச்சு வழிபாட ஆரம்பிக்கலாம். இது நீங்கள் பிளாஸ்டிக் தட்டு இல்லாமல் பித்தளை தட்டாக இருக்கிறது தான் விசேஷமானது. இந்த 45 நாள் பூஜையை முடிச்சிட்டோம் மகாலட்சுமியை தியானம் பண்ணி விவாகத்தை நீங்கள் பண்ணலாம். வீட்டில் தொட்டாசிலிங்கியும் லக்ஷ்மி துளசியும் வச்சு செவ்வாய் வெள்ளி விளக்கேற்றி வழிபாடு ஆயுள் முழுக்க எந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறீங்களோ அவள் பண்ணிட்டு வரணும். அது இல்லாத இந்த கல்யாணத்துக்கு முன்னால் நிச்சயமான பிறகு உங்களுக்கு இலந்த மரம் வாங்கி அந்த இலந்த மர கண்ணை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அல்லது பெண் தெய்வம் இருக்கிற ஆலயமாக பார்த்து நட்டுடுங்க. அதுக்கப்புறம் வருடம் திருமண தேதி வருது இல்லையா, வருஷ ஜென்ம நட்சத்திரன்ற மாதிரி திருமணமான அதே மாதம் தமிழ் மாதம் அந்த நட்சத்திரம் வர அன்றைக்கி இந்த இலந்த மரத்தை தொடர்ந்து நட்டுட்டு வரலாம். மகாலட்சுமி அருளால் வசிய பொருத்தம் இல்லாதவர்களுக்கு இது நல்ல பரிகாரமாக இருக்கும். மேஷ ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். வண்டி வாகன செலவுகள் அதிகமாக இருக்கும். பராமரிப்பு செலவுகள், வண்டிக்காக நீங்கள் செய்யும் செலவுகள் எல்லாம் சற்று அதிகமாக இருக்கலாம். குடும்பத்தில் கூட பராமரிப்பு செலவுகள் சற்று அதிகமாக இருக்கலாம். சின்னதாக எதாவது ரிப்பேர் பண்ணோன்னு ஆரம்பிப்பீங்க, அது போனால் கடைசியில் பெரிய செலவில் கொண்டு போய் வைக்கும். மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் இன்னைக்கு எல்லா விதத்திலையும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு மேஷ ராசிக்கு இருக்கிறது. ஆனால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்திலே உள்ளவர்களுடன் ஏதேனும் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அதெல்லாம் மறைந்துவிடும். ஆறுவது சினம். கோபம் என்பது எப்பாவது ஒரு நேரத்தில் ஆறும், அப்படியே இருக்காது. சின்ன சின்ன காரணங்களுக்காக கோபித்து கொண்டிருந்தால் இப்பொழுது அந்த கோபத்தை எல்லாம் மறந்து உங்களது குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் விளங்குகிறது. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் இடத்திலே உங்களுக்கு ஒரு தனி செல்வாக்கு ஏற்படும். பெயர் புகழ் செல்வாக்கு மிகச் சிறப்பாக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள்.
மிக அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ராசிக்கு 5ஆம் இடத்திலே குரு சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டு 11ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு காரணமாக லாபஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது, பாக்யஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. குரு பார்வையிலே அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், பணியிட மாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கும். அரசு பணிகளுக்காக தேர்வு எழுதி கொண்டிருக்கும் மாணவ மாணவியருக்கெல்லாம் இப்பொழுது அந்த தேர்வுகளிலே நல்ல முடிவு கிடைக்கும். நீங்கள் முயற்சி செய்து எப்படியேனும் ஒரு நல்ல உத்தியோகத்திலே அமர்ந்து விட வேண்டும் என்று அதற்காக உழைத்து கொண்டிருந்தால் இப்பொழுது அதற்கு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம். தொழிலில் நிரந்தரத்தன்மை இல்லாமல் நித்தியகண்டம் பூர்ணாயுசுன்னு சில பேருடைய உத்தியோகம் இருக்கும். அந்த மாதிரி இருப்பவர்களுக்கெல்லாம் இனி ஒரு நல்ல நிரந்தர வேலை கிடைப்பதற்கு நேரம் வந்துவிட்டது. ஆகவே இது ஒரு நல்ல நாள். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். திருமண வயதில் உள்ள ரிஷபராசி இளம் ஆண் பெண்களுக்கெல்லாம் திருமண பேச்சுவார்த்தை இன்றைய தினம் வெற்றிகரமாக நடந்து முடியும். அடுத்து 1.5 மாத காலத்திற்கு முகூர்த்த நாட்கள் கிடையாது என்று சொன்னேனே ஒழிய திருமண முயற்சியில் ஈடுபடக்கூடாது என்று அர்த்தமல்ல. திருமணத்திற்கு வரன் பார்க்கலாம், பெண் பார்க்கலாம், பேச்சுவார்த்தை நடத்தலாம், ஜாதகம் பார்க்கலாம், பொருத்தம் பார்க்கலாம், எல்லாம் செய்யலாம். கல்யாணம் பண்ணுறது தான் 48 டேஸ் கழிச்சு பண்ணுமே ஒழிய திருமணத்திற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கலாம். இன்றைய நாள் திருமண பேச்சுவார்த்தை வெற்றி அளிக்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திரன் கேதுவோடு இணைந்து அங்கே கேதுவோடு மறைந்து விட்டது. கேதுவின் நிழலிலே சந்திரன் மறைக்கப்பட்டு விட்டதால் தனஸ்தானாதிபதி வலுவாக இல்லை. ஆகவே பொருளாதார விஷயங்களிலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாரேனும் போலியான வாக்குறுதிகள் கொடுத்து உங்களை ஏமாற்றி விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பணம் கொடுக்கறதுக்கு முன்னால் ஒரு தரத்துக்கு 100 தரம் யோசிச்சு பாருங்க. யாரோ உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்க, உங்களுக்கு அப்படியே ஒரு பெரிய அமௌண்ட் விழுந்துடுச்சு, உங்கள் நம்பருக்கு லாட்ரி டிக்கெட்டில் பணம் விழுந்திருக்கு, இந்த அக்கௌண்ட்டில் இந்த நம்பரில் இவ்வளோ ரூபாய் கட்டுங்க, அதை ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு சொல்லி வாங்கி பட்ட நாமம் போட்டு போயிடுவான். அந்த மாதிரியெல்லாம் தவறான போலியான வாக்குறுதிகள், போலியான விளம்பரங்கள், இதையெல்லாம் கண்டு ஏமாற வேண்டாம். அத்தகைய ஏமாற்றங்களுக்கு நீங்கள் உள்ளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா சந்திரன் கேதுவோடு சேர்ந்தாலே மைண்டு சரியாக வேலை செய்யாது அவங்களுக்கு. தே டேக் ராங் டெசிஷன்ஸ். அது 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான ஒரு கிரகமாக இருப்பதால் நீங்கள் பொருளாதார விஷயங்களிலே தவறான முடிவு எடுத்து தவறான முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பணத்தை பத்திரப்படுத்துங்கள். உத்தியோகத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே மதிப்பும் மரியாதையும் அதிகமாக இருக்கும். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் ஓய்வு பெற்றவர்களுக்கும் இப்பொழுது நல்ல ஒரு நிம்மதியான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். கடக ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். அமைதியாக இருங்கள், மௌனமாக இருங்கள். சாதாரணமாக நீங்கள் எதையாவது பேசினா கூட அதை குதர்க்கமாக எல்லாரும் அர்த்தம் பண்ணிப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் சொல்கிற வார்த்தையே திரிச்சு சொல்லுவாங்க. அதனால் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி உங்களை பிரச்சனையில் மாட்டி விடுவாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கி ரொம்ப பேச வேண்டாம். எதாவது கேட்டால் 1 வேர்ட் ஆன்சர், எஸ் நோ அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லிவிட்டு லெட் மீ சி அப்படின்ற மாதிரி பார்த்து போயிட்டே இருக்கணும். எதுவும் விரிவாக விளக்கங்களை எல்லாம் அளித்து பேச வேண்டாம். பொது இடங்களிலே செல்லும் பொழுது, பயணம் செல்லும் பொழுது, பொதுவான இடங்களிலே சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றியெல்லாம் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கக்கூடாது. சில பேர் அப்படித்தான் இந்த பஸ்ஸில் போகும்போது ரொம்ப மும்மரமாக அரசியலை பற்றி காரசாரமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க எந்த கட்சியை திட்டிருக்காங்களோ அந்த கட்சிக்கார பக்கத்து சீட்லேயே உட்காந்துருப்பான். அவன் கடுப்பாயிடுவான். அவர் இறங்க வேண்டிய இடம் வந்துடும், அவர் மறந்துடுவார். இவன் ஞாபகப்படுத்த மாட்டான். போட்டும் போய் நடந்துட்டு வரட்டும்,